நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? அண்ணா எங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் ரவும்ராஜ் வேஷ்டி சட்டைகள் மற்றும் காட்டன் துணி வகைகள் இங்கே கிடைக்கும். இந்த ஒரு மெட்டீரியல் என்ன யாருக்கு? பாட்டியா உங்களுக்கு சைஸ்? எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். லாஸ்ட் நேரத்துல நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சு இன்னைக்கு எடுக்க வரேன். செல்லினே வந்துட்டா. அதுதான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். செல்லின் தான் செலக்ட் பண்ண போறேன். என்ன மெஹந்தி என்னோட ஜூனியர் போட்டு எடுத்தா போட்டேன். எனக்கு இது இது சொன்ன ஏய் கலர் நல்லா இருக்கு. நியூ ட்ரெண்ட் ஏதா எடுத்து கொடு. இது எடுத்துறே எடுணும். 40 சைஸா 42வா? 40 தான் கரெக்ட்டா இருக்கும். 40 சைஸ். இதுனா 40 தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன் Dress கலர்ல தான் மேட்சிங் பண்ண முடியும். நீங்க மேட்சிங்கா போட்டுக்கோ. உன் Dress கலருக்கு மேட்ச் பண்ணனும்னா இத எடு. ஓ டவல் எல்லாமே இருக்காங்க. எல்லாம் நீங்க எடுங்க. எனக்கு ஒரு டவல். வாங்கி. புது வீட்ல குளிக்கிறதுக்கு. அதெல்லாம் டிமார்ட்ல வாங்கிக்கலாம். நான் கிடைக்கல எனக்கு. இதோ பாக்குறோங்க கிடைக்காமலாம் இருக்காது. கடைசி நேரத்தில் வந்து ஆமா ஒன்றில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. 40 இல்லையா? இன்னொன்றில் 40 இருக்குன்றாங்க. 40 தானா? இது எப்படி பெல்ட்டா எலாஸ்டிக்கா? இது ஒட்டிக்க கட்டிக்கவா? இது மன பொருத்தம் கல்யாணத்துக்கு. என்னோட சாரி வந்து இந்த மெரூன் கலர். அதுக்கு இது மேட்சா இருக்கும்ல. இப்போது வந்து எனக்கு உள்ள போடுற பட்டாப்பட்டி எடுத்தாச்சு. உள்ளாடைகள் பார்த்து உள்ள போடுற பட்டாப்பட்டி எடுத்தாச்சு. பனியன் எடுத்துட்டாங்க. எல்லாமே வெள்ளை 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 பனியன். பனியன். எத்தனை மனசு? ஒன்று போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வாழை மரம் வெட்ட வந்திருக்கோம். ஆமாம், பயங்கரமான வாழை மரம்லாம் வெட்ட வந்திருக்கோம். ஆமாம், நம்ம பால் காய்ப்புக்கு முன்னால் கட்டுறதுக்காக மரம் அன்றைக்கே பார்த்துட்டு போனோம்ல, இன்றைக்கி வந்து வெட்ட வந்திருக்கோம். இப்போ வாழை மரம் வந்து நம்ம வெட்ட போகிறோம். நம்மளுக்காக செலக்ட் பண்ண மரத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, த்ரில்லிங்காக தான் இருக்குது. காட்டுலையா? சின்ன மரம் தான் குத்தாமிச்சேன். அது ஒண்ணு வந்தாங்களா? இப்போ ஏற்றி ஏற்றிட்டு தான் இப்போ இதை வந்தார் அவரு. கொலை இருக்கா? கொலை கொலை இல்லை. நாங்கள் வாழையிடை வாழையாக வாழ வேண்டும். நீங்க இந்த தோட்டத்துல வேலை செய்றீங்களா? எப்படி? இல்லம்மா இல்லம்மா, நான் வண்டிக்காரம்மா. ஓ, அப்ப எதுக்கு செடியெல்லாம் பிடுங்கிட்டு இருக்கீங்க? நீங்க மாடு வளர்க்குறீங்களா? ஆனா பயமே கிடையாது, பாம்பு இருக்குமேனு. கூட 2 வாரம் சின்ன வாரம் வெட்டி குத்தாமிச்சா எத்தனை மணி இருப்பேன். என் மருமலை தான் அவரு. இவங்களா? உங்க மருமகனா? அடுத்து தோணு இருக்கு சார். அதாவது இந்த தோட்டக்கார தாத்தாவோட மருமகனா இவங்க. நிறைய பேர் எங்ககிட்ட வாழை மரம் எங்க கேட்டிருக்காங்க வேற. அங்க ஒரு மரம் அன்னி பார்த்தல, நீ அங்க காட்டினெல்லாம் இல்லையா ஒன்றுக்காங்க. அங்க காமிக்கல. அது இது கூட பார்த்தா இருக்கும். தூக்கத்துக்கு ஆள் வேணும். அவருக்கு என்ன கேட்கறப்ப அவரு ஒண்டி தான் தூக்கணும். அவருக்கு கஷ்டம். இவங்க தூக்குவாங்க. இவங்க ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன். முடியாது, அவருக்கு முடியாதுமா. யாருங்க? ஏங்க இவங்க கிராமத்து ஆள் தான். நீங்க என்ன நினைச்சீங்க? இவங்கள கடுகு சிறுத்தால காரம் போகாது. 22 வருஷமா இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னும் அவங்க காம்பவுண்ட் சோறு 10 காம்பவுண்ட் சோறு எகிரி குதிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்க வாங்க, எங்களுக்கு இப்ப டைம் இல்ல கதை பேசுறதுக்கு. அப்புறம் ஒரு நாள் சாவகாசமா வந்து உட்காந்து பேசலாம். இங்க சும்மாதான் சொன்னீங்களா? சும்மாவே கிராமத்துக்காரன்னு வேண்டியது. அருவா கொடுங்க, நான் வெட்டுறேன். எனக்கு வெட்ட தெரியும். சிங்கம் மாதிரி இருக்கும். அப்படியே கேம்பர் எடுங்க நீங்க. சிங்கமா? ஆமா, ஒரே வெட்டு தான். ஒரே வெட்டு, 2 துண்டு.
இந்த கத்தியில ஒரே வெட்டு விடாது அவ்வளோ பெரிய அருவா அவர் அங்கே பக்கம் தான் சார் திண்டிவனம் அவர் திண்டிவனமா இப்போதான் உங்க மாமனார் சொன்னாரு ஒரே வெட்டுல சாச்சிருவாருன்ட்டு. இப்போ முதல்ல அறுத்துப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். சரி காலைல வந்துருங்க நீங்க கிரகப்பிரவேசத்துக்கு. கண்டிப்பாம்மா. எந்த ஏரியாமா? இங்கே தான் மெட்ரோ கிராண்ட் சிட்டி. அந்த உங்ககிட்ட அட்ரஸ் வந்துருங்க நீங்களும். என்ன ஊன் சொல்ல மாட்டீங்க? வராங்க இப்போதான் வர பாருங்க. அப்புறம் இப்போ வந்தா விருந்து சாப்பாடு கிடைக்காதுல்ல. எந்த சாப்பாடு வேணாம் வந்து வீட்டை பார்த்துட்டுமா. நம்மளுக்கு வந்து இந்த பாருங்க கொலை இருக்குதா, கொலை வச்சுட்டு தான் தராங்க. தண்ணி ஊத்துது. என் பனியனு லுங்கி எல்லாம் கரையாக ஆகிடும். பிடிங்க போங்க. இதோ கிராமத்துக்காரன் நீங்களே இப்படியே சொல்லி வேலை ஆகிடும் போது ஒன்று நீ பிடிக்கல இரு நான் வெட்டில எங்க வெட்டா சொல்ல சாயம் கொலை கீழே விடாம பிடிச்சிடும். கொலை மட்டும் விழக்கூடாதுங்க பார்த்துக்கோங்க. கொலை 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 எல்லாரும் கொலை கொலைன்னு வந்துடும். பத்து 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 சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய வெயிட் அதனால ஸ்டெடியா நிக்க முடியல. அது கொஞ்சம் தள்ளி நின்றுதான் பிடிச்சிட்டா. இது வெயிட் இல்ல ரத்த காயெல்லாம் பட்டு ஒரு வாழை மரத்தை வெட்டி இருக்கிறீங்க. பூ உடஞ்சா கயிறு போட்டு கட்டியிருப்போம், அவ்வளோதான். நாங்கள் ரொம்பலாம் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்க மாட்டோம், பயப்படாதீங்க. அங்கங்க ஒரு வாழை மரமா தான் ஏத்தின்னு போறாங்க. நாளைக்கு முகூர்த்த நாளுமா? நாளைக்கு நாள் பச்சை பசேன்னு நிக்கிறீங்க நடுவுல. சூப்பரா வாழைக்கண்ணு எவ்வளவு பேர் கேக்குறாங்க தெரியுமா? இதே மாதிரி இன்னும் 3 மரம் எடுக்கணும். இதே மாதிரி எடுப்பீங்களா? அடுத்தது ட்ரை பண்ணணும். இளங்கன்று இது கூட கொஞ்சம் சின்ன மரம் தான், அது கொஞ்சம் பெருசு. இத பிடிக்கணுமா? தண்ணியா வருதுங்க. நீங்க இங்க நில்லுங்க. அங்கதான் நில்லுங்க. என்ன பண்ற? கொலைய முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. இப்படி நான் நேக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா இதெல்லாம் நேக்கா சொல்லி கொடுத்துருந்தேன். ஓ இப்படி கொலைய பிடிச்சா இது உடையாதா? இப்ப நேக்கா பிடிச்சல இந்த மாதிரி சொல்லி கொடுக்காம பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிராமத்து ஆளு சொன்னியா வாழை மரம் வெட்டுவேன்னு சொன்னியா? ஊரு பூரா வாழை மரம் தான். நானே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சுட்டு இருந்தேன். என்ன கொண்டு வந்து வா நல்லதுதான், எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இல்லை இப்போ கற்றுக்கிட்டோம்ல, அதான் நான் யோசிக்கலாங்க. இவங்களாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற குருதேவா. நான் தெரியாமல் இப்போ உள்ளே வந்துட்டேன். நான் எப்படி வெளியே போகிறதுனே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. வேற 2 தான் வெட்டி இருக்கிறோம். இன்னும் 2 வெட்டணும். இன்னும் 2 எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு வெட்டணும்ல, அதே ஹைட்டுக்கு ஒன்று வேணும் பெருசு. அப்போ தான் முன்ன ஃப்ரண்ட் கேட்டில் போட்டுலாம். இதை இதே ஹைட்டில் ஒன்று இருந்தால் போதும். அப்போ 2 பின்னால் கட்டிடலாம். வீரலட்சுமி அண்ணா கொலை செய்டுவீங்க, பிடிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியாது, கொலையை உடைச்சிருவாங்களோ. ஐயோ என்னைய வேற விட்டுட்டு போறது. எங்களை மாதிரி ஆளை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. மாடு வந்துடும். நான் வேணா இங்கே நிற்கிட்டா. இந்த வாழை மரம் தான் நம்ம வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்காக வைக்கிற வாழை மரம். நாங்கள் 10 அடி செவரு காம்பவுண்டுன்றதுனால நல்லா ஹைட்டு மரமாக கேட்டோம். இங்கே உள்ளே போய் வெட்டி தூக்கிட்டு வர்றது தான் வந்து இருக்கிறதுலே பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து காடு மாதிரி இருக்குது. மாடு மேய்க்க விட்டீங்களா என்ன? இப்படின்னு தெரிஞ்சா முதல்ல வாசல்ல 2 மரம் வச்சுக்கலாம். வளர்ந்துருக்கோம் இந்நேரம்லாம். ஜும்பாலே ஜும்பாலே ஜும்பல ஜும்பா. மிஸ்டர் குமார் வந்து தன்னுடைய வீட்டுக்காக எவ்வளவோ உழைக்கிறார். மாடு மேய்ஞ்சிக்கினே வந்துடுறது ரோட்ல இப்படி வச்சா. நம்ம இருக்கிற ஏரியா வந்து குன்றத்தூரில் வந்து இவ்வளோ அழகான மரங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இவங்களோட ஃபோன் நம்பரு எங்கே வாங்கினீங்கன்றதை நீங்கள் கேட்டிருக்கீங்க.
நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம் இதை பற்றி. முருகர் கோயில் இங்கே இருக்கா, பின்னாடி சைடு இது பேக் சைடு, அப்படியே இவரோட தோட்டம் இங்கே இருக்குது. இது பெரிய தோப்புங்க. ஏங்க என்னை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துடுறீங்களா? ஒன்றும் செய்யாது, பாம்புலாம் போய் குரலுக்கு ஓட்டுருமா அது பாம்பு. அவர் வெட்டுறதை இப்போ வந்து வீடியோ எடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆர்வமாக பாம்புக்கு காது கேட்காது. பயங்கரமா வெட்டுற மாதிரி. நான் வந்து நான் பிடிக்கலன்னு தான் நினைச்சேன், ஆனா வீட்டில் பயப்படுறாங்க. 2 மரத்தை பிடிச்சாச்சு. நாளைக்கு பால் காய்ப்பு வேற ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்படித்தானே? ஒரு மரம் பிடிச்சிட்டேன்ல, இப்போ இந்த மரம் இது பெரிய மரம். அது வெட்ட வெட்ட பின்னால் வரணுமா? நான் அப்படி வரும்போது தான் பின்னால் முள்ளு குத்திடுச்சு எனக்கு. அது மழை தண்ணி, மழை தண்ணி. பார்த்து 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 பார்த்து. எங்கேயோ இடம் மாதிரி வந்துட்டோமா? காட்டில் வேலைக்கு போகிற மாதிரியே போறியா? அருவா தூக்கிக்கிட்டு. இப்போ பாரு, நாளைக்கு காலையில் பால் காய்ப்பு. நைட் என்ன விளையாட்டு உங்களுக்கு? இதுதான் வேலையோ, பால் காய்ப்பு வேலையோ? ஒரு வழியாக வெளியே வந்துட்டோம். நீங்க தான் செம்மையா பாடுறீங்களா? ஒரு போதும் தெய்வம் கொடுப்பதில்லை, கொடுத்தார் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான். வாழ்மறை எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு. தங்கப்பதக்கத்தின் ஒரே கச்சேரி தான் உங்களுக்கு. அப்போங்க ஈவினிங் ஆனா வாங்க, இங்க வாங்க. மூட்டை வச்சா நிக்குமா? என்ன இதுக்கு கட்டுறது கூட உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. மேலே கம்பி இருக்கு, இங்கே பாருங்க, இங்கே கூட அந்த இது இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? அந்த சைடு லைட்டு போட்டாச்சு, இந்த சைடு லைட்டு போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் களை கட்டுகிறது. எல்லாரும் வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஆரஞ்சு கலரு என்ன பூவு? சாமந்தி பூவு. இதை வந்து டெக்கரேஷனுக்காக ஏதோ செல்லினே சிந்திக்கிறா. வீடு இன்னும் இங்கே ஸ்டவ்வாண்டெல்லாம் ரெடி பண்ணணுமே, அவங்க க்ளீன் பண்ணிட்டு போனால் தான் ரெடி பண்ணணும். பால் காசுறதுக்கு அந்த இடத்துல பூவெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணணும். வாங்க. மேஸ்திரிலாம் பொம்மை இருக்க வந்துட்டாங்க. எங்களை வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. உங்கள் வேலைக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு இப்போ போயிட்டு கடையில் போயிட்டு நம்ம ஜாமான்லாம் எடுத்துகிட்டு திருப்பி வரணும். அங்கே எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? நாங்கள் எத்தனை மணிக்கு போகணும்? சனிக்கிழமை நைட்டு 1 மணி. பாத்திரம் எடுக்கணும். நான் ஜோசியம்மா சொல்ல போகிறேன். என்ன பாத்திரம்? பால் காய்ப்புக்கு. பால் காய்ப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம்லாம் கொஞ்சம் எடுக்கணும். அதனால அது எடுக்கலாம்னு வந்தேன். என்ன பாத்திரம் எடுப்பேன்? கொஞ்சம் இந்த குண்டாலாம் கொஞ்சம் தேவைப்படுது. கொஞ்சம் ஏதாவது கழுவுறது எடுக்கிறது. கவர் வேணும். இந்த மாதிரி பாத்திரம் தான்
ஏதாவது டக்குன்னு அலசறதுக்கு எதுக்காக என்னத்த அரிசியாக வைக்க போகிறேன். திடீர்னு எதுக்காக தேவைப்படுங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. ரொம்ப நாளாகவே எடுத்து வச்சிருக்கேன் உனக்காக. ஆமாம், எனக்காக எடுத்து வச்சு. அப்புறம் கரண்டி எடுக்க சொன்னான் பவானி. ஆனால் எந்த கரண்டின்னு சொல்லுங்க, நம்மக்கிட்ட 6 கரண்டி இருக்குது. எந்த கரண்டி எடுக்குதுன்னு கேட்கவா? தனி கரண்டியில் நீ பால் காய்க்க முடியாது. இந்த கரண்டி போதும்ல. நம்மளோட பிள்ளையார் சொல்லியே ஜெனி தான். இந்த கரண்டி இல்லாமல் நம்ம கிச்சன் வரக்கூடாது. ஓகேவா? இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு அங்கே வைக்கணும் தனி கரண்டியை. வேற தட்டு வேணும். பிளேட்டு கடையில் வந்து பெரிய தட்டு கிடைக்குமா? இருக்கு. பிளேட்டு இந்த இதில் இருக்கும் பாரு. இது வந்து தாம்பூல தட்டுங்க. நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது மேட் ஃபினிஷ் இந்த தட்டு, இது நல்லாயிருக்கும். எடுத்துக்குவா? எடுத்துக்கோ. ஏன் ஏன்ட்டு கேட்குறேன்? ஓனர் ஆஃப் த கடை ஷாப். நீங்கள் ஓனர் இல்லையா? நான் ஒன்லி இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சில்லற வர்றதே வேலையா வச்சிருக்கீங்க. பருப்பு டப்பா ஐட்டங்கள் இங்க இருக்கா? பருப்பு டப்பா? ஆமா, பருப்பு டப்பா எடுக்கணுமே. அதான் அதை எடுத்து வச்சிட்டேன். அந்த பருப்பு டப்பா அது போதும்ல. எந்த பருப்பு டப்பா? நம்ம புதுசாக எடுத்தோமே. இந்த இது உள்ள இது ஓகேவா? இது எத்தனை கிலோ? இது வந்து 2 கிலோ. டப்பா வந்து புதுசா வந்திருக்கு. இது என்ன வைக்கலாம்? நான் எதையாவது வைப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பால் காய்க்கிறது, பாலை வடிச்சுக்கிறது. கிளாஸ் எடுத்துக்கிட்டியா? சின்ன சின்ன கிளாஸ் நிறைய இருக்கு. வாங்க பொங்கு. என்னது எடுக்கணும்? வீடியோ எடுக்கிறேன். வெறும் ஸ்டாண்டு மட்டும் எடுத்து வரேன். தெரியுது. அங்கே போ. ரொம்ப குட்டி உண்டு. தெரியுதா படம்? ஜனநாயகனா? என்ன எங்கே போக சொல்கிறீங்க? நான் வெளியே போகலான்னு நான் நீ குடம் வாங்கலான்னு குடம் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னல, தண்ணி ஊற்றி வைக்கணுன்ட்டு. இந்த மாதிரி குடம் வாங்கியிருக்கேன். உனக்கு ஓகேவா? கலர் குடம். ஓகே, இதுதான் நல்லாயிருக்கும். முதல்ல இந்த வீடு பால் காய்ப்பதுக்கு உங்கள் அம்மா வந்து ஒரு குடம் வாங்கி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? சரி, நம்ம வந்து என்னென்னா இப்போ வந்து வீட்டுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஜமுக்காலத்துலேருந்து, கத்தியிலேருந்து, கரண்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்டவ் வச்சிட்டிங்களா? ஸ்டவ் மேலே எல்லாத்தையும் எரிச்சிட்டிங்களா? ஸ்டவ் மேலே கடாய் மேலே ஸ்டவ். அது என்ன கேமராங்க அது? டிஜே. எவ்வளோடா அது? அப்படியே பின்னாடியே போய் நீ சேத்துல இது சாணியில் விழுந்துடாத. இந்த கேமராவில் தான் எடுக்க போகிறேன் ஃபுல்லாக. இப்போ குவாலிட்டி செக் பண்ணுறீங்களா? கடைசியில் செர்லிங் ஃபங்க்ஷன் மாதிரி ஏறும்போது ஒரு ஆல்பம் கூட போட முடியல. இல்லை உனக்கு அதில் வீடியோ போட முடியல. சோனி கேமரா இருக்கு. மைக்கு கொடுங்க. பேசுறீங்களா? என்னங்க நீதான் மைக் வச்சிருக்க. பேசுறீங்க, அப்படி பேசிட்டே இவனுங்க ஏதோ இந்த கடுகு சைஸில் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. அது படம் வருதா இல்லையான்னு தெரில. வேறு இது எங்கள் வீட்டுக்காரோட கேமராவே அப்பப்போ படம் வருதா இல்லையான்னு பார்ப்பேன். இதில் நல்லா வருமா? பார்க்குறது தான் குட்டியான்னு இருக்கு. நானும் வீடை காலி பண்ணின்னு போகிறேன். இப்போதைக்கு பால் மட்டும் தான் நம்ம காசு எடுத்துடலாமாப்பா. நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம வந்து புது வீட்டுக்கு குன்றத்தூர் தான் போயிட்டுருக்கோம். நைட்டு வந்து இப்போ வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொம்மையெல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, டெக்கரேஷன் வேலைலாம் இருக்குது. அவங்க முடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு வச்சுட்டு எல்லாம் தயாராக வச்சுட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது.